பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல்கள். ஞாயிறு ஜூன் 17, 1883 பிற்பகல் நேரம். தக்ஷிணேஸ்வர காளி கோவிலில் குருதேவரின் அறை. குருதேவர் பகல் உணவுக்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். அதர், மா முதலியோர் வந்து வணங்கினர். தாந்திரிக பக்தர் ஒருவரும் வந்திருந்தார். ராக்கால், ராம்லால், ஹாஸ்ரா முதலியோர் இப்போது குருதேவருடன் வசித்து வருகின்றனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பதால் இறை அனுபூதி ஏன் வாய்க்கக்கூடாது? ஆனால் அது கடினம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஜனகர் முதலியோர் ஞானம் பெற்ற பிறகு இல்லறத்தில் ஈடுபட்டனர். என்றாலும் பயம் இருக்கவே செய்தது. பற்றற்று வாழ்கின்ற இல்லறத்தானும் பயப்பட வேண்டியுள்ளது. ஜனகர் ஒரு பைரவியை கண்டபோது தலை குனிந்து கொண்டார். பெண்ணைக் கண்டு வெட்கப்பட்டார். அதை கண்ட பைரவி, ஜனகரே, உமக்கு இன்னமும் ஞானம் உண்டாகவில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஆண் பெண் வேறுபாடு இன்னும் உம்மிடம் உள்ளதே என்றாள். கறி வைத்திருக்கும் அறையில் புழங்கும்போது எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் கரை சிறிது படியத்தான் செய்யும். இல்லற பக்தர்கள் பட்டாடை உடுத்திக்கொண்டு பூஜை செய்யும்போது பக்தி பெருக்குடன் இருப்பதை பார்க்கிறேன். சாப்பிட்டு முடியும் வரை அதே நிலையை காணலாம். அதன் பிறகு பழைய கதைதான். ரஜோகுணம், தமோகுணம் நிறைந்த இயல்பு நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சத்துவ குணத்தால் பக்தி உண்டாகிறது. ஆனால் பக்தியிலும் சத்துவ பக்தி, ரஜோ பக்தி, தமோ பக்தி என்று பிரிவு உள்ளது. சத்துவ பக்தி தூய சத்துவமாகும். இந்த பக்தி உண்டானால் இறைவனை தவிர வேறு எதிலும் மனம் செல்லாது. இந்த பக்தர்கள் உடலை காப்பாற்ற தேவையான அளவு மட்டுமே அதன் மீது மனதை செலுத்துவார்கள். பரமஹம்சர்கள் இந்த 3 குணங்களையும் கடந்தவர்கள். அவர்களிடம் இந்த 3 குணங்களும் உள்ளன. என்றாலும் இல்லை, அவர்கள் குழந்தையைப் போல் எந்த குணத்தின் பிடியிலும் இல்லை. இந்த பரமஹம்சர்கள் சின்னஞ்சிறு பாலகர்களின் இயல்பை பெறுவதற்காக அவர்களை தங்கள் அருகில் வர அனுமதிக்கின்றனர். பரமஹம்சர்கள் எதையும் சேகரித்து வைப்பதில்லை. இந்த நியதி இல்லறத்தார்களுக்கு அல்ல. அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக பொருட்களை சேமித்தே ஆக வேண்டும். தாந்திரிக பக்தர் கேட்டார், பரமஹம்சர்களிடம் பாவ புண்ணிய உணர்வு இருக்குமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதைத்தான் கேசவரும் ஒரு முறை கேட்டார். அதற்கு இன்னும் நான் சொன்னால் உங்கள் சமாஜம் கிமாஜம் எதுவும் நிற்காது என்று கூறினேன். அதை கேட்டதும் அவர், சுவாமி, அப்படியானால் சொல்லாதீர்கள் என்றார். பாவம் புண்ணியம் என்றால் என்ன தெரியுமா? நல்ல புத்தியையும் தீய புத்தியையும் தருவது இறைவனே என்பதை பரமஹம்சர்கள் காண்கிறார்கள். கசப்பு பழங்களும் இனிப்பு பழங்களும் இல்லையா? சில மரங்களில் இனிப்பு பழங்கள், சில மரங்களில் கசப்பு பழங்கள், சில மரங்களில் புளிப்பு பழங்கள். இறைவனே சுவையான மாமரத்தையும் உருவாக்கியிருக்கிறார். அதேபோல் புளிப்பான மரிமாங்காய் மரத்தையும் தோற்றுவித்திருக்கிறார். தாந்திரிக பக்தர் கூறினார், ஆம் சுவாமி, மலை மீது ரோஜா தோட்டத்தை காண்கிறோம். கண்ணு கட்டும் தூரம் வரை ரோஜா தோட்டம்தான். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், உண்மை, உண்மையற்றது, நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம் எல்லாம் இறைவனுடைய மாயையின் ஐஸ்வர்யங்கள் என்று பரமஹம்சர்கள் காண்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் மிக உயர்ந்த நிலை. அந்த நிலையில் சங்கங்கள், கூட்டங்கள் நடத்துவது இயலாத காரியம். தாந்திரிக பக்தர் கேட்டார், ஆனால் வினை பயன் இருக்கிறதே? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆமாம், இருக்கிறது. நல்ல செயல்கள் செய்தால் நல்ல பலன், தீய செயல்கள் செய்தால் தீய பலன். மிளகாயை கடித்தால் எரியாமல் இருக்குமா? இவையெல்லாம் அவருடைய திருவிளையாடல். தாந்திரிக பக்தர் கேட்டார், எங்களுக்கு வழிதான் என்ன? வினை பயன் இருக்கிறதே? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இருக்கட்டுமே, பக்தர்கள் விஷயமே வேறு. இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் பாடினார், என் நெஞ்சே, பயிர் செய்தல் எப்படி என்று தெரியாதா? உன்னுடைய வாழ்வாகிய உயர் வயல்தான் உள்ளதே. அந்தகன் வரும் வழியை அடைத்து வைத்தேன் நன்றாக. அகத்தினுள்ளே நின்றிருக்க அச்சத்தோடு சந்தேகம் அனைத்தையுமே அகற்றிவிட்டேன் முடிவாக. நவவாசல் கொண்ட என் வீட்டை. பாட்டு நிறைவுற்றதும் குருதேவர் கூறினார், காசியில் இறப்பவர்கள் பிராமணன் ஆனாலும் சரி, விலைமகள் ஆனாலும் சரி,
எல்லோரும் சிவகதி அடைவார்கள். ஹரிநாமத்தையோ காளிநாமத்தையோ ராமநாமத்தையோ கூறும்போது கண்களில் கண்ணீர் பெருகுமானால் சந்தியாவந்தனம், கவசம் முதலிய கிரியைகள் சிறிதும் தேவையில்லை. இவை தாமாகவே விலகிவிடுகின்றன. செயல்களின் பலன்களும் அவனிடம் சேர்வதில்லை. குருதேவர் மீண்டும் பாடினார். எத்துணை பாவனை அத்துணை பக்தி, எத்துணை பக்தி அத்துணை லாபம். அன்னை பெயர் நா ஓத அந்திமத்தில் என் உயிர்தான் அகலுமானால். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனில் நிலை பெற்று நின்றால் பொய்யும் பாவமும் அவனிடம் தங்காது. தாந்திரிக பக்தர் கேட்டார், வித்யா நான் எஞ்சியிருக்கும் என்று சொன்னீர்களே? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், வித்யா நான், அதாவது நான் ஞானி, நான் பக்தன், நான் தொண்டன் என்று நல்ல நான் எஞ்சுகிறது. போக்கிரி நான் ஓடிவிடுகிறது. தாந்திரிக பக்தர் கூறினார், சுவாமி, எங்கள் பல சந்தேகங்கள் தீர்ந்துவிட்டன. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆன்ம அனுபூதி உண்டாகும்போது எல்லா சந்தேகங்களும் விலகிவிடுகின்றன. தமோகுண பக்தியை மேற்கொள்ளுங்கள். என்ன, நான் ராமநாமத்தை சொல்கிறேன், காளிநாமத்தை சொல்கிறேன், எனக்கு எப்படி பந்தம் வரும், எனக்கு எப்படி வினைப்பயன் வரும் என்று கூறுங்கள். குருதேவர் மறுபடியும் பாடினார். தேவி, உன் பெயரை துர்கா, ஸ்ரீ துர்கா என்று நான் ஓதிய வண்ணம். குருதேவர் தொடர்ந்து பேசினார். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. ராமனே எல்லாமாகிய இருக்கிறார். அந்த ராமன்தான் ஒவ்வொருவரிலும் உள்ளார் என்று ஒரு குரு சீடனிடம் கூறினார். நாய் ரொட்டியை கடித்து தூக்கி சென்றது. அதை கண்ட சீடன், ஓ ராமா, பொறு பொறு, ரொட்டியில் வெண்ணெய் தடவி தருகிறேன் என்று கூறினான். குருவின் வார்த்தைகளில் என்ன ஒரு நம்பிக்கை! உதவாக்கரைகளுக்கு நம்பிக்கை உண்டாவதில்லை, எப்போதும் சந்தேகம்தான். ஆன்ம அனுபூதி கிடைக்காவிட்டால் எல்லா சந்தேகங்களும் அகல்வதில்லை. சுத்த பக்தியில் எந்த ஆசையும் இருக்காது. இந்த பக்தியின் வாயிலாக இறைவனை விரைவில் அடையலாம். அனிமா முதலிய சித்திகள் போன்றவற்றை நாடுவது எல்லாம் ஆசைதான். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், நண்பா, அனிமா முதலான சித்திகளில் ஒன்று இருந்தாலும் கூட இறை அனுபூதி கிடைக்காது என்றார். இந்த சித்திகளால் சக்தி சிறிது அதிகரிக்கலாம், அவ்வளவுதான். தாந்திரிக பக்தர், சுவாமி, தாந்திரிக கிரியைகள் தற்காலத்தில் பலனளிக்காதது ஏன்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவற்றை முழுமையாகவும் பக்தியுடனும் செய்யாததால் தான். குருதேவர் பேச்சை நிறைவு செய்து கூறினார், பக்திதான் சாரம். உண்மையான பக்தனுக்கு எந்தவித அச்சமோ கவலையோ இல்லை. தேவி பராசக்தி எல்லாம் அறிவாள். பூனை எலியை பிடிப்பது ஒரு விதம், ஆனால் தன்னுடைய குட்டிகளை பிடிப்பது மற்றொரு விதம். அத்தியாயம் 12. பானிகாட்டி அவல் திருவிழா. திங்கள், ஜூன் 18, 1883. பிற்பகல் 1 மணி. பானிகாட்டி ராஜவீதியில் உள்ள திருவிழா பகுதியில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர். குருதேவரை தரிசிக்க ஏங்கிய மக்கள் 4 பக்கங்களிலும் நின்று கொண்டிருந்தனர். சங்கீர்த்தன கூட்டத்தின் நடுவே குருதேவர் பிரேமை பித்து பிடித்தவராக ஆடிக்கொண்டிருந்தார். சைத்தன்யரே மறுபடியும் அவதரித்து வந்துள்ளாரோ என்று சிலர் எண்ணினர். 4 பக்கங்களிலும் ஹரிநாமம் அலை ஓசை போல் ஒலித்துக் கொண்டிருந்தது. சுற்றிலும் மலர்களும் இனிப்புகளும் மழையாக பொழிந்தன. நவதீப கோஸ்வாமி சங்கீர்த்தனம் செய்தவாறு ராகவர் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது குருதேவர் திடீரென்று வேகமாக ஓடி வந்து சங்கீர்த்தன கூட்டத்தின் நடுவில் நின்று ஆடலானார். ஒரு காலத்தில் ராகவ பண்டிதர் கொண்டாடிய திருவிழா அது. ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாத வளர்பிறை 3ஆம் நாள் அந்த விழா கொண்டாடப்படும். ரகுநாத் தாஸ் அதனை துவக்கினார். அதன் பிறகு ராகவ பண்டிதர் ஆண்டுதோறும் அதை கொண்டாடினார். நித்யானந்தர் ரகுநாத் தாஸிடம், ஏ திருடா, வீட்டை விட்டு ஓடிப்போய் திருட்டுத்தனமாக நீ மட்டும் தனியாக பேரின்பத்தை அனுபவிக்கிறாயா? இதை எங்கள் ஒருவருக்கும் தெரியாமல் நடத்துகிறாய். அதனால் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கப் போகிறேன். இனி நீ அவல் திருவிழா கொண்டாடி பக்தர்களுக்கு சேவை செய் என்றார். குருதேவர் ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவிற்கு செல்வதுண்டு. இந்த ஆண்டும் ராம் முதலிய பக்தர்களுடன் அங்கே போவதாக இருந்தார். அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ராம்,
மாவுடன் காலையிலேயே தட்சிணேஸ்வரம் வந்துவிட்டார். இருவரும் குருதேவரை வணங்கினர். பிறகு வடக்கு வராந்தாவில் அமர்ந்து பிரசாதம் உட்கொண்டனர். அதன் பின் தாங்கள் கல்கத்தாவிலிருந்து வந்த வண்டியிலேயே குருதேவரை பானிகாட்டிற்கு அழைத்து சென்றனர். குருதேவருடன் ராக்காலும் பவனாத்தும் மற்றும் ஓரிரு பக்தர்களும் சென்றனர். ஒருவர் வண்டியின் கூரை மீது அமர்ந்து பயணம் செய்தார். வண்டி மாகசின் ரோடு வழியாக ட்ரங்க் ரோட்டை அடைந்தது. குருதேவர் இளைஞர்களுடன் வேடிக்கை பேசியவாறு வந்தார். பானிகாட்டியில் விழா நடக்கும் இடத்தை அடைந்ததும் அங்கு நடந்த நிகழ்ச்சியைக் கண்டு ராம் முதலானோர் திகைத்து நின்றுவிட்டனர். அவ்வளவு நேரம் வேடிக்கையாக பேசிக்கொண்டு வந்த குருதேவர் திடீரென்று வண்டியிலிருந்து இறங்கி அம்பு போல் பாய்ந்து சென்று கூட்டத்தில் கலந்து விட்டார். அங்குமிங்குமாக தேடிய பிறகு கடைசியில் அவர் நவதீப் கோஸ்வாமியுடன் சங்கீர்த்தன கூட்டத்தில் ஆடிக்கொண்டிருந்ததை கண்டனர். இடையிடையே சமாதியிலும் ஆழ்ந்தார். சமாதி நிலையில் அவர் கீழே விழுந்து விடாதிருக்க நவதீப் கோஸ்வாமி அவரை கவனமாக தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார். சுற்றிலும் பக்தர்கள் பகவான் பெயரை உச்சரித்து கொண்டே குருதேவரை வணங்கி அவருடைய திருவடிகளில் மலரையும் இனிப்பையும் தூவினர். அவரை ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை இடித்துக்கொண்டு ஆவலுடன் முன்னே சென்று கொண்டிருந்தனர் சிலர். அநேகமாக புற உணர்வை இழந்த நிலையில் குருதேவர் ஆடிக்கொண்டிருந்தார். புற உணர்வு வந்ததும் பாட ஆரம்பித்தார். ஹரிநாமத்தை உச்சரித்தாலே கண்களில் நீர் ததும்பும் 2 சகோதரர்கள் வந்துள்ளார்கள். தாங்களும் ஆடி உலகையே ஆட வைக்கும் ஹரிநாம பிரிய 2 சகோதரர்கள் வந்துள்ளனர். தாங்கள் அழ உலகையே ஹரியின் பெயரில் அழ வைக்கும் 2 சகோதரர்கள் வந்துள்ளனர். அடியும் உதையும் தாங்கிக் கொண்டு பாவிகளுக்கு ஹரிநாமத்தை அளித்த 2 சகோதரர்கள் வந்துள்ளனர். குருதேவருடன் மற்றவர்களும் பித்து பிடித்தவர்கள் போல் ஆடிக்கொண்டிருந்தனர். சைத்தன்யரும் நித்யானந்தரும் தங்களுடன் சேர்ந்து ஆடிக்கொண்டிருப்பது போன்ற இன்பத்தை அவர்கள் அனுபவித்தனர். குருதேவர் தொடர்ந்து பாடினார். சைத்தன்யரின் பிரேமை அலைகளில் நதியாவே ஆடுகிறதே. சங்கீர்த்தன அலைகள் ராகவர் கோவிலை நோக்கி மிதந்து சென்று கொண்டிருந்தன. சங்கீர்த்தன கூட்டம் கோயிலை வலம் வந்து ராதாகிருஷ்ணரை வணங்கிய பிறகு கங்கை கரையில் உள்ள ராதாகிருஷ்ணரின் கோவிலை நோக்கி செல்ல தொடங்கியது. அந்த கோவில் சிறியதாகையால் சிலர் மட்டும்தான் உள்ளே போக முடிந்தது. பெரும்பாலோர் கோவிலின் வாசலில் நின்றபடி உள்ளே எட்டி எட்டி பார்த்தபடியே வெளியே நின்றனர். ராதாகிருஷ்ணரின் கோவில் முற்றத்தில் குருதேவர் மறுபடியும் ஆட ஆரம்பித்தார். கீர்த்தன ஆனந்தத்தால் போதை தலைக்கேறிய நிலை. இடையிடையே சமாதி நிலையை அடைந்தார். மீண்டும் 4 பக்கங்களிலிருந்தும் மலர்களும் இனிப்பும் அவரது திருப்பாதங்களில் விழுந்தன. முற்றத்திலிருந்து அவ்வப்போது ஹரிநாம கோஷம் எழுந்தது. அது தெருவில் சென்று கொண்டிருந்த பக்தர்களை அடைந்தபோது அவர்களும் எதிரொலி போல ஹரிநாமத்தை முழங்கினார்கள். அருகே கங்கையில் படகில் சென்று கொண்டிருந்த மக்களும் இதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் ஹரிபோல் ஹரிபோல் என்று கூவத் தொடங்கினர். எங்கும் ஹரிநாம வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடலாயிற்று. அந்த விழாவிற்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களில் சிலர் இந்த மகானிடம் நிச்சயமாக சைத்தன்யரின் ஆவேசம் வந்துள்ளது என்று நினைத்தனர். சிலரோ இவரே சைத்தன்யர் என்று எண்ணினர். அந்த சிறிய முற்றத்திலிருந்து குருதேவரை பக்தர்கள் மிக எச்சரிக்கையாக அழைத்து வந்தனர். பிறகு அவர் பக்தர்களுடன் மணிசேனின் வீட்டு வரவேற்பு அறையில் வந்து அமர்ந்தார். மணிசேன் குடும்பத்தினரே தற்போது ஆண்டுதோறும் அந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்கின்றனர். விழாவிற்கு குருதேவரையும் அழைப்பார்கள். சிறிது நேர ஓய்விற்கு பிறகு மணிசேனும் அவருடைய குருவான நவதீப் கோஸ்வாமியும் குருதேவரை அறைக்குள் அழைத்து சென்று உணவளித்தனர். பின்னர் ராம், ராக்கால், மா முதலிய பக்தர்களுக்கு மற்றொரு அறையில் உணவு வழங்கப்பட்டது. பக்தவச்சலனாகிய குருதேவர் அங்கே வந்து தாமே பிரசாதம் வழங்கி பக்தர்களை உண்ணச் செய்தார். மாலை வேளை ராக்கால், ராம் முதலிய அன்பர்களுடன் மணிசேனின் வீட்டு விருந்தினர் அறையில் உட்கார்ந்திருந்தார் குருதேவர். நவதீப் கோஸ்வாமியும் பிரசாதம் உண்ட பின்னர் சிறிது இளைப்பாறிவிட்டு அங்கு வந்து குருதேவரின் அருகில் அமர்ந்தார். குருதேவர் வந்த வண்டிக்கு வாடகை கொடுக்க மணிசேன் விரும்பினார். குருதேவர் ராம் முதலியோரை சுட்டிக்காட்டி, வாடகையை உங்களிடமிருந்து ஏன் இவர்கள் பெற வேண்டும்?
அவர்களும் பணம் சம்பாதிப்பவர்கள்தானே என்று கூறினார். பிறகு நவதீப் கோஸ்வாமியுடன் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பக்தி கனிந்தால் பாவனை தோன்றும், அதை அடுத்து மகாபாவனை, பிறகு பிரேமை, பிறகு இறை அனுபூதி. சைத்தன்யருக்கு மகாபாவனையும் பிரேமையும் ஏற்பட்டிருந்தது. இந்த பிரேமை ஏற்பட்டால் உலகத்தை மறந்து விடுவது இயற்கையே. நாம் மிகவும் நேசிப்பதான சொந்த உடம்பும் கூட மறந்து போகும். சைத்தன்யருக்கு இந்த பிரேமை ஏற்பட்டிருந்தது. கடலை பார்த்து யமுனை என்று நினைத்து கொண்டு அதில் குதித்து விட்டார் அவர். சாதாரண மனிதர்களுக்கு மகாபாவனை பிரேமை ஏற்படுவதில்லை. அவர்கள் பரவச நிலை வரை போகலாம். சைத்தன்யருக்கு இந்த 3 நிலைகளும் ஏற்பட்டிருந்தன. அப்படித்தானே? கோஸ்வாமி கூறினார், ஆம் சுவாமி, அது உண்மைதான். அக உணர்வு நிலை, அரை உணர்வு நிலை, புற உணர்வு நிலை ஆகிய 3 நிலைகளிலும் அவர் இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அக உணர்வு நிலையில் அவர் சமாதியில் ஆழ்ந்திருப்பார். அரை உணர்வு நிலையில் அவரால் ஆட மட்டுமே முடியும். புற உணர்வு நிலையில் நாம சங்கீர்த்தனம் செய்வார். அப்போது நவதீப் கோஸ்வாமி தன் மகனை அழைத்து வந்து குருதேவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவன் இளைஞன், சாஸ்திரங்கள் படித்து வந்தான். அவன் குருதேவரை வணங்கினான். கோஸ்வாமி கூறினார், வீட்டிலேயே சாஸ்திரங்கள் படித்து வருகிறான். இங்கே வேதங்கள் கிடைப்பதே அரிது. மேக்ஸ் முல்லர் மொழிபெயர்த்து வெளியிட்டதால் மக்கள் படிக்கின்றனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சாஸ்திரத்தை அதிகம் படித்தால் அதுவும் தீங்கு விளைவிக்கும். சாஸ்திரத்தின் சாரத்தை அறிய வேண்டும். அதன் பிறகு நூல்களின் அவசியம் என்ன? சாரத்தை கிரகித்த பிறகு இறை அனுபூதிக்காக ஆழ்ந்து மூழ்க வேண்டும். இறைவனே உண்மை, உலகம் உண்மையில்லை என்று வேதாந்தத்தின் சாரத்தை தேவி நான் அறிய செய்தாள். பகவத்கீதையின் சாரம் என்ன? கீதா கீதா என்று 10 முறை சொல், தியாகி தியாகி என்று வரும். அதுதான் கீதையின் சாரம். கோஸ்வாமி கூறினார், சரியாக தியாகி தியாகி என்று வராது, தாகி என்றுதான் வரும். ஆனால் பொருள் என்னவோ ஒன்றுதான். இரண்டிற்கும் தாது தக். இதில் கஞ்ச் பிரத்யயம் சேரும்போது தாக்காகிறது. அதில் இன் பிரத்யயம் சேரும்போது தாகி என்றாகும். எனவே தியாகி என்றாலும் தாகி என்றாலும் பொருள் ஒன்றுதான். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், மனிதா, அனைத்தையும் துறந்து இறைவனை அடைவதற்காக சாதனை செய் என்பதுதான் கீதையின் சாரம். கோஸ்வாமி கூறினார், தியாகம் செய்யும் மனப்பான்மை உண்டாவதில்லையே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நீங்கள் ஒரு கோஸ்வாமி, உங்களுக்கு கோவில் வேலை உள்ளது. உங்களால் உலகை துறக்க முடியாது. நீங்கள் உலகை துறந்தால் கோவில் வேலையை யார் செய்வது? நீங்கள் மனத்தளவில் துறக்க வேண்டும். உலகத்திற்கு ஒரு படிப்பினைக்காக இறைவனை உங்களை உலக வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நீங்கள் 1000 முயற்சி செய்யுங்கள், உங்களால் துறக்க முடியாது. உலக கடமைகளை செய்வதற்குரிய மனநிலையையே இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார், என்ன சொல்கிறாய்? நீ யுத்தம் செய்ய போவதில்லையா? நீ விரும்பினாலும் போரிலிருந்து உன்னால் விலக முடியாது. உன் இயல்பே உன்னை போரிட வைக்கும் என்றார். ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடன் பேசியது பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். உடல் அசையவில்லை, கண்கள் இமைக்கவில்லை. மூச்சு விடுகிறாரா இல்லையா என்பது கூட சந்தேகமாக இருந்தது. கோஸ்வாமி, அவருடைய மகன் மற்றும் பக்தர்கள் அனைவரும் பேசும் சக்தி இழந்தவர்களாக குருதேவரையே பார்த்து கொண்டிருந்தனர். கொஞ்சம் புற உணர்வு பெற்ற பின் குருதேவர் கோஸ்வாமியிடம் கூறினார், யோகமும் போகமும். நீங்கள் கோஸ்வாமி வம்சத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு 2ம் உண்டு. இப்போது இறைவனிடம் பிரார்த்தனை மட்டும் செய்யுங்கள். எம்பெருமானே, உனது உலகை மயக்கும் மாயையின் ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். எனக்கு நீயே வேண்டும் என்று மனமாற வேண்டுங்கள். கடவுள் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். அப்படியானால் யாரை பக்தன் என்று சொல்வது? யார் இறைவனில் இருக்கிறானோ, யாருடைய மனம், பிராணன், ஆன்மா எல்லாம் இறைவனில் லயித்திருக்கிறதோ அவனே பக்தன். குருதேவர் முழுமையாக புற உணர்வை அடைந்தார். கோஸ்வாமியிடம் சிலர் எனது இந்த நிலையை நோய் என்று சொல்கிறார்கள். யாருடைய உணர்வால் இந்த உலகமே உணர்வுமயமாக இருக்கிறதோ அவரை நினைப்பதால் யாராவது உணர்வற்றவர்களாக ஆவார்களா என்பதுதான் என் கேள்வி என்று கூறினார். விழாவிற்கு வந்திருந்த பக்தர்களை மணிசேன் வழி அனுப்பி வைத்தார்.
ஆளுக்கு ஏற்ப சிலருக்கு 1 ரூபாயும் சிலருக்கு 2 ரூபாயும் தட்சிணை கொடுத்தார். குருதேவருக்கு 5 ரூபாய் கொடுக்க வந்தார். என்னால் பணம் பெற்றுக்கொள்ள இயலாது என்று கூறினார் குருதேவர். மணிசேன் வற்புறுத்தினார். உடனே குருதேவர், உன் குருவின் மீது ஆணை, என்னை வற்புறுத்தாதே என்றார். அப்போதும் மணிசேன் விடவில்லை. குருதேவர் சலிப்புற்று போய் மாவிடம், என்ன பணத்தை பெற்றுக்கொள்ளவா என்றார். அதற்கு மா, வேண்டாம், என்னானாலும் வாங்காதீர்கள் என்றார். மணிசேனின் நண்பர்கள் பழம், இனிப்பு முதலியவை வாங்குவதற்கான சாக்கில் அந்த பணத்தை ராக்காலிடம் கொடுத்தனர். அதை கண்ட குருதேவர் மாவிடம், நான் அவரது குருவின் மீது ஆணையிட்டு பணத்தை மறுத்துவிட்டேன். என் பொறுப்பு தீர்ந்தது. ராக்கால் பெற்றுக்கொண்டுள்ளான், இனி அவன் பாடு என்றார். தட்சிணேஸ்வரத்திற்கு திரும்புவதற்காக குருதேவர் பக்தர்களுடன் வண்டியில் ஏறிக்கொண்டார். வழியில் மதிசீலின் கோவில் பூந்தோட்டம் இருந்தது. வெகு நாட்களுக்கு முன்பு குருதேவர் மாவை அந்த கோவிலில் உள்ள குளத்தை பார்க்க அழைத்து செல்லும்படி கூறியிருந்தார். அங்குள்ள மீன்களை காட்டி கடவுளை உருவமற்றவராக எவ்விதம் தியானம் செய்வது என்பதை விளக்குவதாக சொல்லியிருந்தார். குருதேவருக்கு ஜலதோஷம் பிடித்திருந்தது. இருந்தாலும் கோவிலை காண வண்டியிலிருந்து இறங்கினார். அந்த கோவிலில் சைத்தன்யரின் பூஜை நடந்து வந்தது. குருதேவர் பக்தர்களுடன் தரையில் வீழ்ந்து சைத்தன்யரை வணங்கினார். மாலை வேளை. கோவிலின் கிழக்கில் அமைந்துள்ள குளத்திற்கு வந்து அதில் உள்ள மீன்களை கண்டார் குருதேவர். அந்த குளத்து மீன்களை யாரும் துன்புறுத்துவதில்லை. பொறி முதலியவற்றை நீரில் வீசியதும் மீன்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவற்றை உண்ணும். அதன் பிறகு பயமற்று ஆனந்தமாக தண்ணீரில் எங்குமங்கும் நீந்தி தெரியும். குருதேவர் மாவிடம், இதோ இந்த மீன்கள் எப்படி தெரிகின்றன பார். சச்சிதானந்த கடலில் இந்த மீன்களைப் போல் ஆனந்தமாக சஞ்சரிப்பது உருவமற்ற கடவுள் தியானம் என்றார்.